விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. அஞ்சு நூறு தாள பார்த்து ஆட்டம் போடுற, ஆஞ்ச மீனா குழம்புக்குள்ள தாளம் போடுற, செஞ்சு வச்ச ஆசையெல்லாம் தீக்க பாக்குற, நெஞ்சுக்குள்ள ராணி ஆட்டம் உச்சி நோக்குற, கிடைச்ச இடத்த புடித்தா அடுத்து எதுவும் நடக்கும் தடுக்காதே. வா மச்சானே மச்சானே, வச்சாலே வச்சாலே, தீ குச்சாட்டம் தொட்டாலே சுட்டாலே. வா மச்சானே மச்சானே. சோறும் கடிச்சு துண்ண கிளம்பி நிக்கிற, மனசு படம் பார்க்க ஏங்கி புலம்பி சொக்கிற, கோதாவில இறங்க சொன்னா காதா பொண்ணு கண்ணுல கெத்து, இவ கண்ணுல கெத்து, வாய்ப்பில்லாம வச்சிடுவா வாயில குத்து, வாயில குத்து, வாயில குத்து. மச்சானே மச்சானே, வச்சாலே வச்சாலே, நீ குச்சாட்டம் தொட்டாலே சுட்டாலே. வா மச்சானே மச்சானே. ஏ சண்டக்காரா குண்டு முழியில ரெண்டு உயிரை தேடி பாயுது, குத்து சண்டை இத்தோட நீ பாட்டு போதும், முத்த சண்டை என்னோட நீ போட வேணும், தனிமை துரத்த அலைகிற நானும் மனச திறந்து எனக்கா பார்த்து தேடி கட்டிக்க போறேன், தாவி ஒட்டிக்க போறேன், தாலி கட்டிக்க போறேன். ஆமா மோதி முச்சிக்க போறேன், பாதி பிச்சிக்க போறேன், பாவி வச்சுக்க போறேன். ஆமா உசுர நரம்புல நீ என் ஊசியே திற, மனச படுக்க வச்சு வெள்ள போர்வ போத்துற, காத்தோட ஏ கண்ண கோக்காத நீ, முகம் காட்டாம தீ மூட்டி வாட்டாத நீ, பார்க்காம ஏ மூச்ச தேக்காத நீ, மனம் கேட்காம நான் வந்து சாய்க்காத நீ. என் சிரிப்பு உடந்து செதறி கிடக்கு, எப்போ வருவ எடுத்துக்க, உன் நினப்பில் மனசு கதறி கிடக்கு, என்ன கொஞ்சம் சேர்த்துக்க. மனசு வாசன வீசும் தசையில ஒன்ன தேடி ஓடுனே, கலஞ்ச காத்துல எந்த மூச்சு உன்னை காட்டும் தேடுனே, உன்னை காட்டும் தேடுனே, உன்னை காட்டும் தேடுனே. காத்தோட ஏ கண்ண கோக்காத நீ, முகம் காட்டாம தீ மூட்டி வாட்டாத நீ.
சிரிப்பு உடஞ்சு செதறி கிடக்கு எப்போ வருவ எடுத்துக்க உன் நினப்பில் மனசு கதறி கிடக்கு என்ன கொஞ்சம் சேர்த்துக்க. சக்தி பூர்ணி அப்படின்னு உங்களை கூப்பிடலாமா இல்ல ரித்திகா சிங் அப்படின்னு உங்களை கூப்பிடலாமா சொல்லுங்க. சரி ஓகே சக்தி, வெரி கிளாசி அண்ட் வெரி நைஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. எல்லாருமே ஒரு பேங்கோட முடிக்கணும்னு நினைப்பாங்க. பட் நீங்க ஒரு மெலடி எடுத்தாலும் அதுல வந்து நிறைய இமோஷன்ஸ் காமிச்சிருந்தீங்க. அந்த ரோப் ஆக்ட் நல்லா இருந்துச்சு. ரோப் ஆக்ட் உங்களோட ஆடினது உங்க அப்பா அப்படிங்கிறது நிறைய ஆடியன்ஸ்க்கு தெரியணும், பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். உங்க அப்பாவை இப்போ இந்த மேடைக்கு கூப்பிட விரும்புறேன். கேன் வி ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்? கெட்டப் மாறிடுச்சு. அவர் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுமா? அவர் வந்து ஒரு விஷயத்தை ஒன்று எழுதியிருக்கிறாரு. அது வந்து அவர் படிக்கணும். அவரே சொல்லட்டும் அவர் எதுக்காக எழுதியிருக்காருன்னு. ப்ளீஸ் சார். ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்படும் பொழுது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகிறது. அப்படிப்பட்ட புனித இடமான பள்ளிக்கூடத்தை மனத்தின் முன் கொண்டு வந்து இந்த கவிதையை படிக்கின்றேன். இந்த கவிதையின் தலைப்பு பெண். பெண்ணின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அழிக்க நினைக்கும் இனமே, கருவில் திரு உருவாகி பின் ஒருவனுக்கு திருமதியாகும் பெண் என்றும் வெகுமதியே. ஆணுக்கு பெண் சரிநிகரா? இல்லை அம்மா, நீ யாருக்கும் நிகரில்லாத ஒப்பற்றவள். அடுப்படி முதல் அணுகுண்டு வரை பதம் பார்ப்பவள் நீ, உனக்கு ஆணின் மனது எம்மாத்திரம்? அடுப்படி முதல் அணுகுண்டு வரை பதம் பார்ப்பவள் நீ, உனக்கு ஆணின் மனது எம்மாத்திரம்? புதிரும் நீ புனிதமும் நீ, கடமைக்கு உன்னை விட்டால் ஆளேது? தாய்மைக்கு உன்னை விட உரு ஏது? பொறுமைக்கு உன்னை விட பொருள் ஏது? நீ இல்லை என்றால் மனித இனம்தான் ஏது? பெண்ணே, நீ கதையும் அல்ல கவிதையும் அல்ல, நீ மண்ணின் விதை. இவ்வளவு சிறப்புடன் வாழும் உனக்கு எதிரி என்று ஒருவர் உண்டென்றால் அதற்கு விடை மன்னிக்கவும் பெண் நீயேதான். பிரில்லியன்ட் சார், பிரில்லியன்ட். நான் சொல்ற கடைசி மெசேஜோட உங்க மெசேஜ் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு மெசேஜ் சொல்ல வேண்டாம், நான் தப்பிச்சிட்டேன், ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க. மைக்ல சொல்லுங்க சார். இந்த கவிதை கலா மாஸ்டருக்காக எழுதுனது. ஆமா, இங்க ஓகே டு திருமதி கலா மாஸ்டர். ஓகே ரைட், இது கண்டிப்பா கலா மாஸ்டர் கிட்ட பத்திரமா நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம். தேங்க்யூ ஸோ மச். உங்க பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, முக்கியமா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் டேக் யூ சீட். சக்தி குட். எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட், பிகினிங் ஃபுல் மாஸ், நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல். அப்புறமா டுவர்ட்ஸ் எண்ட் அந்த எமோஷ்னல், அந்த கான்ட்ராஸ்ட் எடுத்து வந்த பாரு, ஒரு மாஸ்லேருந்து எமோஷ்னல், அது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீ உன்னோட என்னாக்ட், உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஸ்டில் அந்த ரோப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் வெல் ட்ரைட், வெல் கோரியோகிராஃப்ட். கீப் இட் அப். காட் பிளஸ் யூ. Thank you, Master. எஸ், பிரசன்னா மாஸ்டர். சக்தி, Master. ஏன் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சுன்னா, உங்கள் அப்பா ஆடினாருங்கிறதுக்காக இல்லை, ஏன்னா அவருக்கு ஆக்சுவலாக டான்ஸ் தெரியாது, கற்றுக்கிட்டு ஆடினா நல்லா தெரியுது. அதில் ஒரு இன்னசென்ஸ், ஒரு ஹானஸ்டி, அதாவது நான் பண்ணணுன்ட்டு ஒரு இது, அதனால் அந்த நேச்சுராலிட்டி அப்படியே வந்துச்சு. தட் வாஸ் சூப்பர். Thank you, Master. இதே வேறு யாராவது ஒரு டான்ஸ் ஆடினா சத்தியமாக அது ஒரு டான்ஸர் ஆடின மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த ரியாலிட்டி வந்திருக்கு, அந்த ஒரிஜினாலிட்டி வந்திருக்காது. அண்ட் எண்ட் லாஸ்ட்டில் க்ரால் ஆகிட்டு அந்த தேம்பி தேம்பி அந்த பொசிஷனில் நீங்கள் பண்ணதும் பியூட்டிஃபுல். Thank you, Master. நடுவில் கொஞ்சம் கிளம்சினஸ் வந்துச்சு, அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. மற்றபடி நைஸ் ஆக்ட். ஆல் தி பெஸ்ட். Thank you, Master. தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். அப்படியே சக்திக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். ஜட்ஜஸ், உங்களோட ஸ்கோர்ஸ் ஃபார் சக்தி.